ஈரான் அமெரிக்கா வீரர்கள் துபாயில இந்த பில்டிங்ல இருப்பாங்கன்னு சொல்லி ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த காட்சிகளை சத்தியமா எப்படி காட்டுறதுன்னே உங்களுக்கு தெரியல, பாருங்க. சவுதி அரேபியால அமெரிக்கா தூதரகத்தை வந்து நேற்று கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா விடிய காலையில வந்து ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. ட்ரோன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. அதோட வீடியோவை உங்களுக்கு நான் காட்டினேன். மிக கொடூரமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் எப்பயே இந்த 14 நாடுல இருந்து வெளியேறிடுங்க, இந்த நாடுகள் எல்லாம் இருக்காதீங்க, அமெரிக்கர்கள் எல்லாருமே வெளியேறிடுங்க, என்னமோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாப்ல. இப்ப இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானோட அட்டாக்கை எங்களால சமாளிக்கவே முடியல, எங்களால முடியல, அமெரிக்கா உதவுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு துபாயும் சரி சவுதி அரேபியாவும் சரி, எங்கிட்ட ஏவுகணையும் வந்து சுத்தமா கிடையாது, இப்படியே போர் தொடர்ந்துகிட்டே போச்சா எங்கிட்ட ஏவுகணையும் இல்லாம ஆயிரும், ஜீரோவுக்கு வந்துடும், இப்படி இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவும் துபாய் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்றதே வந்து பாத்தீங்கன்னா தெரியல. குழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஈரான் எல்லா நாடுகளையும். ஈரான் அதிபரை இதை வச்சுதான் நாங்க தூக்கணும், இந்த பிளானை வச்சுதான் நாங்க தூக்கணும் இப்ப இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. நேத்தோட ஒரு வீடியோ போட்டோம், அதை பார்க்காதவங்க பாத்துருவாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதாவது வந்து ஈரானை அதிபரை தூக்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி ஈரானோட எல்லா கேமராவே வந்து இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ணியிருக்காங்க. அவங்க உளவுத்துறை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து கேமரா ஹேக் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து அவரோட நெட்வொர்க்கை வந்து ஹேக் பண்ணோம், அவர் எங்க போறாரு வராரு, பாதுகாப்பு கவசம் வாகனங்கள்லாம் வந்து எங்க நிக்குது, ஈரான் அதிபருக்கு யார் யார் செக்யூரிட்டி இருக்காங்க, அவரோட தெருவோட கேமராக்களை வந்து ஹேக் பண்ணோம். இதெல்லாம் வச்சு நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரோட் மேப், டிஜிட்டல் ரோட் மேப்பை வந்து உருவாக்கணும். இந்த பிளானை வச்சுதான் அவரை தூக்கணும், அவர் படை தளபதிகளை தூக்கணும், அவர் குடும்பத்தை தூக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நேத்து ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ராணுவ அமைப்பு வந்து எங்கெங்க இருக்கோ அங்கெங்கெல்லாம் நான் அடிப்பேன், எவனா இருந்தாலும் அடிப்பேன்னு சொல்லி நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அடிச்சிருக்காங்க. இது அடிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் உடனே என்ன பண்ணிருக்காரு, ஈரான் அட்டாக் பண்றதுக்காண்டி ஸ்பெயின்ல கொண்டு போய் நம்ம போர் விமானத்தை நிப்பாட்டுவோம்னு சொல்லி நிப்பாட்டி இருக்காப்ல. தம்பி இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ வந்து ஈரானை வந்து தாக்குற மாதிரி இருந்து என்னோட வான்வெளி நீ பயன்படுத்துறதெல்லாம் இந்த வேலை வந்து வச்சுக்கிற கூடாது, உடனே உன்னோட எல்லாத்தையும் வந்து சட்டி சாமானெல்லாம் தூக்கிட்டு உடனே வந்து கிளம்புப்பா, இந்த நாட்டுல நீ இருக்க வேணா, உன் படை வீரர்கள் உன் விமானம் எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு கிளம்பிடு அப்படின்னு ஸ்பெயினோட அதிபர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. இத்தனைக்கும் ஸ்பெயினும் அமெரிக்காவும் நேட்டோ கூட்டமைப்புல இருக்காங்க ரெண்டு பேரும். இது வரைக்கும் ஈரான் வந்து சாதாரண ஏவுகணையை மட்டும்தான் ஏவி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஹைப்பர்சோனிக் மிகப்பெரிய ஏவுகணையை ஏவி விட ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல் எங்களால முடியல, எங்களால சமாளிக்க முடியலன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல்ல ஒவ்வொரு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஏவுகணை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீளம், 23,000 கிலோ வந்து பாத்தீங்கன்னா இருக்குமாங்க. ஒரே டயத்துல 700 கிலோ வெடிமருந்து வந்து கொண்டுட்டு போகக்கூடியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஹைப்பர்சோனிக்னா ஒளியோட வேகத்தோட வேகமா போகக்கூடியதுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ரேடார்ல கண்டறிஞ்சு தாக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து 90% வந்து இதை ஈஸியா கண்டறிஞ்சு தாக்கிடலாம். ஆனா ஒரு ஏவுகணையா இருந்தா ஈஸியா தாக்கிடலாம். இதே 100 ஏவுகணை வந்துச்சுன்னா கண்டிப்பா தாக்குறது கஷ்டம். இது ஸ்ட்ரெயிட்டா வராதுங்க, வளைஞ்சு வளைஞ்சு பாத்தீங்கன்னா வரும். இதனால இதை கண்டறிஞ்சு தாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த ஏவுகணையை வந்து ஈரான் கையில எடுத்திருக்காங்க. முன்னாடி சாதாரண ஏவுகணையை மட்டும்தான் வந்து ஏவி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவி விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் கச்சா எண்ணெய் சுற்றியிருப்பு ஆலயத்தை தொடர்ந்து இப்ப கத்தார்ல முக்கியமான ஒரு இடம், ஒரு இதயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தொட்டிருக்காங்க. ராஸ்ட்ரபான் சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா எல்என்ஜி ஆலயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்திருக்காங்க. எல்என்ஜி ஆலயங்களை தாக்குதல், அந்த நிறுவனத்தை நிறைய நிறுவனத்தை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்ப தற்காலிகமா வந்து கத்தார் வந்து பாத்தீங்கன்னா போய் நியூஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. தற்காலிகமா வந்து நாங்க எல்என்ஜி ஆலயத்தை ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போறோம், இந்த போர் முடிகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து பாத்தீங்கன்னா நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா 20% எல்என்ஜியை வந்து அதாவது கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா கத்தார் தான். 20% எல்என்ஜி வந்து கொடுக்கறதே வந்து இந்த கத்தார் தான். இந்த உலகம் முழுக்க அப்ப எவ்வளோன்றதை நீங்களே பாத்துக்கோங்க. நம்ம இந்தியாவுக்கே பார்த்தோம்னா 40% எல்என்ஜியை வந்து கொடுக்கறது கத்தார் தான். ஒரு வருஷத்துக்கு வந்து 7.5 டன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்என்ஜி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட இறக்குமதி பண்றோம்.
அவ்வளவு தேவைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஹெர்மோஸ்ன்ற அந்த வழித்தடம், அந்த கடல் வழித்தடத்தையும் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பூட்டிக்கிட்டாங்க. அது வழியா வந்து பாத்தீங்கன்னா வர முடியாது. ஏகப்பட்ட கச்சா எண்ணெய் வண்டிகள் வந்து வழி நடுங்க வந்து பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க ஈரானு இந்த சைடு போர், இந்த சைடு நிலநடுக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலநடுக்கம் வேற வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல நடந்திருக்கு. ஈரான்ல வந்து இது சர்வசாதாரணம். ஏன்னா டெக்டானிக் பிளேட்னு சொல்லுவாங்க, அங்கனக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து இருக்கனால அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலநடுக்கம்ன்றது வரும். அமெரிக்காவுக்கு இப்ப வந்து ஈரான் வந்து வார்னிங் வந்து கொடுத்திருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல பதுக்கி வச்சிருக்கா இவ்வளவு வெடி மருந்து, இவ்வளவு ட்ரோனு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்க பாருங்க. அவ்வளவு ட்ரோனு, அவ்வளவு ராக்கெட் லான்ச்சரை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க.